தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் 5-6 மாதங்களே இருக்கும் தருவாயில் தோல்வி பயத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தினம் ஒரு பொய் அறிக்கை விட்டு மக்களின் எரிச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தனது பேச்சுக்கள் அனைத்தும் மக்களிடையே எடுபடாமல் போனதால் சினிமா நடிகராகிய தன் மகனை இறக்கிவிட்டு தற்போது அரசியல் ஆழம் பார்க்கிறார் ஸ்டாலின். காவல்துறையிடம் முன் அனுமதி வாங்காமல் பிரச்சாரம் என்ற பெயரில் ஆள் சேர்க்கும் படலம் நடத்தும் உதயநிதியை இருமுறை காவல்துறை கைது செய்து பின்பு மாலையில் விடுவித்துள்ளனர். தனது கைது நடவடிக்கைகள் குறித்து கூட்டம் ஒன்றில் பேசும் உதயநிதி காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரை குறிப்பிட்டு சொல்லி இன்னும் 5 மாதங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், உன்னை அப்போது பார்த்துக் கொள்கிறேன் என்று மிரட்டல் தொனியில் ரவுடிச திமுகவின் அராஜக ஆணவ பேச்சை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் ஒரு செய்ய ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஸ்பெஷல் டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ். பேரெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம். இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. எங்களுக்கு தெரியாத காவல்துறையை, நாங்க பார்க்காத காவல்துறையா? ஆட்சியில் இல்லாத போதே என்ன ஒரு ஆணவ பேச்சு! அதிகாரம் மட்டும் இவர்கள் கையில் கிடைத்து விட்டால் அப்பப்பா நினைத்தே பார்க்க முடியவில்லை. படித்து பல வருடங்கள் தமிழக மக்களுக்கு சேவையாற்றி வரும் IPS அதிகாரிகளையே மிரட்டும் இவர்களிடம் சாமானிய மக்கள் மாட்டிக்கொண்டா ஐயோ, தப்பி தவறி கூட திமுகவிற்கு வாக்களித்து விடாதீர்கள்.